الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لفتاه لا أبرح حتى أبلغ مجمع البحرين أو أمضي حقبا فلما بلغا مجمع بينهما نسيا حوتهما فاتخذ سبيله في البحر سربا فلما جاوزا قال لفتاه آتنا غداءنا لقد لقينا من سفرنا هذا نصبا قال أرأيت إذ أوينا إلى الصخرة فإني نسيت الحوت وما أنسانيه إلا الشيطان أن أذكره واتخذ سبيله في البحر عجبا قال ذلك ما كنا نبغي فارتدا على آثارهما قصصا فوجدا عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما قال له موسى هل أتبعك على أن تعلمني مما علمت رشدا قال إنك لن تستطيع معي صبرا أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لفتاه لا أبرح حتى أبلغ مجمع البحرين أو أمضي حقبا فلما بلغا مجمع بينهما نسيا حوتهما فاتخذ سبيله في البحر سربا فلما جاوزا قال لفتاه آتنا غداءنا
لقد لقينا لقد لقينا من سفرنا من سفرنا هذا نصبا هذا نسبا قال أرأيت قال أرأيت إذ أوينا إذ أوينا إلى الصخرة إلى الصخرة فإني نسيت الحوت نسيت الحوت وما أنسانيه وما أنسانيه إلا الشيطان إلا الشيطان أن أذكره أن أذكره واتخذ سبيله واتخذ سبيله في البحر عجبا في البحر عجبا قال ذلك ما كنا نبغي ما كنا نبغي فارتدا على آثارهما على آثارهما قصصا فوجدا عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما சூரா கஹ்ஃபுடைய 60வது வசனத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் ஆரம்பிக்கின்றது. ஹதிர் என்றும் சொல்லலாம், ஹிதுர் என்றும் சொல்லலாம். நாங்க சின்ன வயதிலிருந்து கேள்விப்பட்ட பேர் தான் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம், ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் என்ற பேர் என்ன சின்ன வயதிலிருந்தே கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை சொல்லியே இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். ஹதீதுகளில் இந்த சம்பவம் எவ்வாறு வந்திருக்கின்றது என்பதை இன்று நாங்கள் பார்ப்போம். என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சுருக்கமாக நபி அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அன் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال إن موسى قام خطيبا في بني إسرائيل. மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் ஹுதுபா ஓதுவதற்கு எழும்பி நின்றாங்க, பேசுவதற்காக எழும்பி நின்றாங்க. அப்போ ஒரு மனிதர் ஃபசுஇல அய்யுன் நாசி அஅலம், ஒரு மனிதர் கேட்டார், கேட்கப்பட்டது, மூசா உலகத்திலே ஆக அறிவாளி யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, நான் தான். அன فعتب الله عز وجل عليه إذ لم يرد العلم إليه. அல்லாஹ் என்ன செய்தான்? என்ன உலகத்தில் ஆகப்பெரிய ஆலிம் யார்? அல்லாஹ் தான். وفوق كل ذي علم عليم, எல்லா அறிவாளிகளுக்கு மேலொரு அறிவாளி இருக்கிறான், அவன் தான் அல்லாஹ். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கணும், நான் தான் ஆலிம் என்று. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்ல மறந்துட்டாங்க. நான் தான் ஆலிம் என்று சொன்னதோட அல்லாஹ் ஃபஅவ்ஹல்லாஹு இலைஹி அன் லீ அப்தன் பிமஜ்மஇல் பஹ்ரைன் ஹுவ அஅலமு மின்க. அல்லாஹ் சொன்னான், மூசா இந்த மஜ்மவுல் பஹ்ரைன் என்ற இடத்துக்கு போங்க, அந்த இடத்துல ஒரு அடியார் இருக்கிறார், அவர் உங்களை விட அறிவாளி. உங்களை விட என்ன அறிவாளி? இவ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் எப்படி போறது நான்? அல்லாஹ் சொன்னான், தஅஹுது ஹூதன், ஒரு மீன் ஒன்று எடுங்க கையில, ஃபதஜஅலு ஃபீ மிக்தலின், கூடையில மீன் எடுத்துட்டு போங்க. فحيثما فقدت الحوت فهو ثم,
எந்த இடத்துல மீன் மிஸ் ஆகுமோ, தவறுமோ, பாயுமோ அதுதான் இடம். அப்படிதான் இருப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தனிய போல பிரயாணத்தோழர் ஒருத்தர் எடுத்தாங்க. யார் எடுத்தாங்க? யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த நபி அவர் தான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் யூஷா பின் நூனும் என்ன செய்யறாங்க? ஒரு மீனொண்ட கூடையில எடுத்துக்கொண்டு 2 பேரும் போறாங்க. மஜ்மவுல் பஹரைன தேடி போறாங்க. போற சமயம் இடையில ஒரு இடம் கல்லொண்டு வருது, கட்பாறை. அந்த இடத்துல 2 பேரும் தலையை வச்சு தூங்கிட்டாங்க. தூங்கினா அந்த நேரம் அந்த கூடையில இருந்த மீன் என்ன செஞ்சிட்டு பாஞ்சிட்டு, அந்த இடத்துல பாஞ்சிட்டு கடல்ல, கடல் ஓரத்தால தான் போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். கடல்ல அப்படியே விழுந்துட்டு. அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்றான், ஃபத்தகத சபீலஹு ஃபில் பஹ்ரி சரபா. கடலிலே அது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டது. அந்த மீன் போன இடத்துல ஒரு அடையாளம் ஒன்று இருந்துச்சு. அந்த இடத்துல தண்ணி ஓடுறது நின்றுட்டு. அந்த மீன் போயிச்சு கடலுக்கு, அந்த இடத்துல மட்டும் தண்ணி ஓடுறது நின்றுட்டு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் யூஷா பின் நூன் 2 பேரும் எழும்பினதோட, யூஷா பின் நூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்துல மீன் இவ்வாறு கடல்ல சென்ற கதையை சொல்ல மறந்துட்டார். திரும்ப 2 பேரும் நடக்கிறாங்க. நடந்துதான் போயிருக்கிறாங்க 2 பேரும். ஒரு இரவு பகல் நடக்கிறாங்க. அடுத்த நாள் காலையானதோட மூசா அலைஹிஸ்ஸலாம் யூஷா பின் நூன கூப்பிட்டு சொன்னார், ஆதினா கதாஅனா லகத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா. சொன்னார், எங்கட சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, பிரயாணத்துல பெரிய டயர்டாட்டு, பெரிய களைப்படைஞ்சிட்டோம் பிரயாணத்துல, கதாவை கொண்டு வாங்க, மீனை கொண்டு வாங்க, சாப்பிடுவோம். இப்ப சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த இடத்துக்கு அல்லாஹ் போக சொன்னானோ அந்த இடம் வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு டயர்ட் இருக்குல்ல, நசப் இருக்குல்ல. அந்த இடத்தை தாண்டினதுக்கு பிறகுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன வருது? டயர்ட் வருது. அல்லாஹ் சொன்ன இடம் வரைக்கும் தான் எங்களுக்கு உலகத்துல இன்பம். அல்லாஹ் சொன்னதை தாண்டிட்டோம்னு வைங்க, வாழ்க்கையில மிச்சம் கஷ்டப்படுவோம். டை பாருங்க, இந்த ஹராத்தை செய்யற எல்லாரும் கஷ்டத்துல இருக்காங்க. அதால ஏண்டா அல்லாஹ் ஹலால் ஒன்றை தந்திருக்கிறான் எங்களுக்கு. ஹலால தாண்டி அல்லாஹ் தடுத்தது எங்கட நலவுக்கு. அல்லாஹ் தடுத்தது எதற்கு? எங்கட நலவுக்கு தான் அல்லாஹ் தடுத்து. அல்லாஹ்க்கு தெரியாமையா எங்களுக்கு எங்கட நலவு? அப்ப எங்களுக்கு தீங்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஒரு எல்லையை போட்டிருக்கான் எங்களுக்கு. அந்த எல்லையை தாண்டுவோமாக இருந்தா வாழ்க்கையில மிகவும் கஷ்டங்கள் அனுபவிச்சிருவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்ன எல்லை வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன இருக்கல? எந்த விதமான நசபும் இல்லை. நசபன என்ன? கஷ்டம், டயர்ட் இருக்குல்ல. எப்ப நசப தாண்டி, அதாவது எல்லையை தாண்டினாங்களோ கஷ்டம் வந்துட்டு. இப்பொழுது யூஷா பின் நூன் சொல்றார், மூசா, அரஐத இத் அவைனா இல ஸஹ்ரா, அந்த கட்பாறை அடியே தூங்கினோமே அந்த இடத்துல மீன் கடலுக்கு போயிடுச்சு. ஃபஇன்னி நஸீதுல் ஹூத், நான் அந்த மீனை சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. வமா அன்சானிஹு இல்லா ஷைத்தானு அன் அஸ்குரஹ், உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்துவதை விட்டு ஷைத்தான் என்ன மறக்கடிச்சிட்டான், மறந்துட்டனை. வத்தகத சபீலஹு ஃபில் பஹ்ரி அஜபா, அது கடல்ல பாய்ந்து ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கிட்டான். தண்ணி ஓடல அந்த இடத்துல, எனக்கு தெரியும் அந்த இடம் அப்படின்றார். யாரு? யூஷா பின் நூன். யாரை பார்த்து சொல்றார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றார். இப்ப அந்த மீன் போன இடத்துல சரபா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் யூஷா பின் நூனை பார்த்து சொன்னார், ذَلِكَ مَا كُنَّا نَبْغِي فَارْتَدَّا عَلَى آثَارِهِمَا قَصَصًا, அந்த இடம் தான் வாப்பா எங்க இடமே. இப்ப என்ன செய்வோம்?
திரும்பி ரெண்டு பேரும் அந்த ஆசார் இருக்கிற ஆசார் என்ன கால் அடிச்சுவடுகள் அப்ப போன வழிய பார்த்து 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 வாராங்க. அந்த இடத்துக்கு வரணுமே, ஆசார பார்த்து பார்த்து வாராங்க. திரும்பி வந்தா அந்த கல்லடிய வந்துட்டாங்க ரெண்டு பேரும். அந்த கல்லடிய வந்தா ஃபைதா ஹுவ முஸஜ்ஜா பிஸௌபின், ஒருவர் புடவையால போத்தி கொண்டிருக்கிறார் ஒருத்தர். ஃபஸல்லம அலைஹி மூசா, மூசா அஸ்ஸலாமு அலைக்கும் டாங்க அவரை பார்த்து. அப்பதான் அவர்தான் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம். அவர்தான் யாரு? ஹதிர் அலைஹிஸ்ஸலாம். சொன்னார் அன்னா பி அர்திக ஸலாம். அவர் சொன்னார் இந்த பூமியில சலாம் செல்ல யார் இருக்கு? அவர் மட்டும் தான் முஸ்லீம். இப்போ என்னண்டா இந்த இடத்துல தனியொரு முஸ்லீமாக அந்தந்த காலங்கள்ல வாழ்ந்திருக்கிறார். எவ்வளோ பொறுமையோட இபாத செஞ்சிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு கூட்டம் கூட்டமா கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் வாழ்ந்தே ஒத்துமை இல்லாத காலம். எவ்வளவு கஷ்டம் என்று சொல்றோம். தனி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல மஜ்மவுல் பஹ்ரைன்ல தனியொரு முஸ்லிமாக ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் வாழ்றார். இப்ப சலாம் சொன்னதோட ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் கூட மன் அன்த, நீங்க யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் மூசாண்டாங்க. கேட்டாங்க மூசா பனி இஸ்ராயில். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டா பனு இஸ்ரவேல்ற மூசாவா? சொன்னா ஆம், அந்த மூசா தான். அவருக்கு தெரியும், ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் இது பனு இஸ்ரவேலுடைய மூசான்னு தெரியும். சொன்னாங்க நாம் அதைதுக லிதுஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, நான் உங்கள்ட்ட வந்தேன் அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்த ஒன்றை படிக்க வந்திருக்கிறேன். அல்லாஹ் தான் அனுப்பினது, அல்லாஹ் தான் அனுப்பினது போங்கன்னு சொல்லி. உடனே ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? قال إنك لن تستطيع معي صبرا. மூசா என்னோட உங்களுக்கு பொறுமை அளிக்க மாட்டீங்க. படிக்க வரக்குள்ளே மாணவரை பார்த்து சொல்லிட்டார். ஏன்னா அவனுக்கு தெரியும் தானே, அவனுக்கு எல்லா சம்பவம் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. சொன்னாங்க என்னோட உங்களுக்கு பொறுமை அளிக்க இயலாது மூசா அப்படின்னாங்க. அது போல சொன்னாங்க ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டியா மூசா, இன்னி அலா இல்மின் மின் இல்மில்லா லா தஅலமு, எனக்கு அல்லாஹ் சில அறிவுகளை படிச்சு தந்திருக்கிறான் மூசா, ஆனா உங்களுக்கு தெரியாது. وأنت على علم من علم الله علمك ولا أعلم, உங்களுக்கு அல்லாஹ் சில இல்ம தந்திருக்கிறான், ஆனா எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்தது எனக்கு தெரியாது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா, ஒரு மாணவராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான முதல் தகமை பொறுமை. சொன்னார் மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்ஷா அல்லாஹ் என்ன பொறுமையாளரா பெற்றுக் கொள்ளுவீங்க. பொறுமை வேணும் எல்லாத்துலயும், அவசரப்படப்படாது. மதரசால எத்தனை வருஷம்? 10 வருஷம். எவ்வளவு பொறுக்கும், சும்மா உதயல. அது தப்சீர் ஓதுற எத்தனை வருஷம்? இப்ப எங்களை தப்சீர் தொடங்கி 6 வருஷம். 6 வருஷம் 250வது வகுப்பா, 51வது வகுப்பு, 251 வாரம் படிச்சவங்களுக்கு தான் தப்சீர் என்னன்னு தெரியும். இடையால் உள்ளவங்களுக்கு விளக்காது. எவ்வளவு சபர் வேணும் இதுல, சும்மா படிக்கல. அது இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க என்ன, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா வலா அஸீ லக அம்ரா, உங்களோட எந்த ஏவலுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். சரி, இதுதான் என்ன மூசா ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த என்ன கல்விக்குள்ள நுழையிறதுக்கான இன்டர்வியூ தான். நான் பொறுமையா இருப்பேன், நான் மாறு செய்ய மாட்டேன் வாக்கு கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி அப்படியா இருந்தா ஒரே ஒரு நிபந்தனை உங்களுக்கு, ஒரே ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிபந்தனை போறோம். என்ன நிபந்தனை? فَإِنِ اتَّبَعْتَنِي فَلَا تَسْأَلْنِي عَنْ شَيْءٍ حَتَّى أُحْدِثَ لَكَ مِنْهُ ذِكْرًا. சரி, என்னோட வாரதா இருந்தா, என்னோட படிக்கிறதா இருந்தா எனக்கிட்ட கேள்வி கேட்கப்படாது. எப்படி ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துடைய உத்தரவு, என்ன செய்யப்படாது? அவசரப்பட்டு கேள்வி கேட்கப்படாது. நான் உங்களுக்கு சொல்ற வரைக்கும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஏன் இதை செய்தேன். ஒரு உஸ்தாத் ஒரு மாணவருக்கு நிபந்தனை போட இயலுமா? இன்னைக்கு போட்டுதான் எடுப்பாங்க, சும்மா எடுக்க மாட்டாங்க மதரசால்.
மதரசாக்கு யூனிஃபார்ம் இருக்குது, மதரசாக்கு இப்படித்தான் தஹஜ்ஜுதுக்கு. மதரசாண்டா என்ன அதிகமானவங்களுக்கு தெரியா? மதரசாண்டா அவங்க நினைச்சிருக்காங்க அதுல சாப்பாடு கொடுக்குற இடம், அல்லது படிப்பு ஏறாதவனை கொண்டு போய் போடுற இடம், படிப்பு ஏறாதவனை கொண்டு போய் போடுற இடம். அப்படித்தான். ஏண்டா அவங்க விளங்கினது அவ்வாறு தானே. வெறும் படிப்பு ஏறலையா இவரை கொண்டு எங்க போட்டிருக்குது? மதரசாவுக்கு போடு, அப்படியா வரட்டும். இல்லாட்டி யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கான ஒரு தளம், யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கான ஒரு இடம் ஒன்றுக்கு போட்டிருக்காங்க. இங்க இருந்து இஸ்லாமும் இஸ்லாமிய நாகரிகமும் அரபும் படிச்சா யூனிவர்சிட்டியில ஒரு BA எடுத்துடலாம், அல்லது சவுதி யூனிவர்சிட்டி, மக்கா யூனிவர்சிட்டி, மதீனா யூனிவர்சிட்டி போகலாம். இதல்ல நோக்கம், மதரசாவுடைய நோக்கம். ஏனென்றால் மதரசா என்பது இது சஹாபாக்களுடைய மதீனா முனவ்வராவுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திண்ணை தோழர்கள் இருக்கிறாங்க, அஸ்ஹாபு சுஃபா, இவ்விடத்தை தான் மதரசா தொடங்கினது. மதரசாக்கள் அதனாலதான் பள்ளி வாசல்கள் இருக்கும். மதரசாக்கள் ஆரம்பத்துல எங்க இருந்தது? பள்ளி வாசல்ல தான் மதரசா, பள்ளிகளுக்கு தான் மதரசா இருக்கும். ஏன்னா மலக்குடைய சூழல், மலக்குடைய சூழல். நபவி தரீகா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முறையில தான் மதரசா நடக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதரசாவுல எத்தனை பேர் இருந்தாங்க? திண்ணை தோழர்கள் மாத்திரம் 99 பேர் இருந்தாங்க. அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முஹத்திஸ், ஹதீஸ்ல முன்னேற்று போனாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஃபஸ்ஸிர், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு முஃப்தி, ஹலால் ஹராம பத்தி அறிஞ்சாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு காரி, ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாசைகள் தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதரசாவில் வயதாளிகள் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, நோயாளிகள் இருந்தாங்க, எல்லா வெள்ளையர்கள் இருந்தாங்க, கருப்பர்கள் இருந்தாங்க அந்த மதரசாவுல. கடைசியில மதரசால 1,24,000 மாணவர்கள் வந்துட்டாங்க. எப்படி பெரிய மதரசாவாரி? மதரசா என்பது நான் நீங்கள் நினைத்த ஒன்றல்ல மதரசா. இந்த மதரசாவுடைய அத்திவாரம் மஸ்ஜிது நபவி. மக்காவில் இருந்தது தாருல் அர்கம். தாருல் அர்கமில் 40 சஹாபாக்கள் படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மதரசாவில் என்ன படிக்கும், என்ன படிச்சு கொடுக்கிறாங்க? மதரசாவுடைய சிலபஸ்கள் ஆக முக்கிய முழு குர்ஆன். இந்த 6000 சொச்சம் ஆயத்துகளையும் படிச்சு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன? மதரசா. அப்ப மதரசா என்பது ஒரு நிபந்தனை. எப்படி செய்வாங்க? தஹஜ்ஜுத்ல 4 மணிக்கு எழும்பணும் மதரசா, அல்லது 3:30. எங்கேயும் பாருங்க, எல்லா மதரசாக்களும் ஸ்ரீலங்கால, இந்தியாவுல, பாகிஸ்தான்ல எதுவெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வழிகாட்டல் மதரசாக்கள் இருக்குதோ அந்த மதரசாவெல்லாம் தஹஜ்ஜுதுக்கு எழும்பிடும். ஏன்? தஹஜ்ஜுத் தொழுறவங்களாக இருக்கணும். சுபவும் தொழாததுக்கு பேர் மதரசா, ஸ்கூலோட மோசம். அது தஹஜ்ஜுத்ல எழும்பி என்ன செய்வாங்க? தஹஜ்ஜுத்ல எழும்பி குர்ஆன் ஓதுவாங்க. இப்போ ஒரு ஊர்ல ஒரு மதரசா இருக்குதுண்டா, அந்த மதரசா முதல் எழும்பிடும். ஊர்ல முதல் எழும்புற வீடு அந்த மதரசா. அதுதான் மதரசா உருவாக்கின எல்லா ஊர்கள்லையும். ஊர்களை பாதுகாப்பதற்குத்தான் மதரசாக்கள் உருவாக்க. அல்லாமா இக்பாலுடைய ஒரு கருத்து இருக்குது, ஸ்பெயினை நாசமாக்குவதற்கு முன்னால் அவர்கள் நாசமாக்கியது மதரசாக்களை தான். ஏனென்றால் தஹஜ்ஜத்தில் எழும்பி கண்ணீர் வடிக்கக்கூடிய, துவா செய்யக்கூடிய இடங்கள் ஒரு ஊர்ல இருந்து இல்லாமலாக்கப்பட்டால் அந்த ஊருக்கு சோதனை வரும். மதரசா என்கிறது தஹஜ்ஜத் எழும்பிடுவாங்க. எத்தனை மணி? இரவு 11, 12 மணி வரைக்கும் குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க. குர்ஆன் விளக்கம் நடக்கும், ஹதீஸ் விளக்கம். இதுதான் மதரசா. எப்படிப்பட்டவர்களை உருவாக்குற இடம், தலைவர்களை உருவாக்குற இடம் தான் மதரசா. சுபஹுடைய இமாம் ஜமாத்தோட தொழுவாங்க, சுபஹுடைய சுன்னத் தொழுவாங்க, சுபஹ முடிச்சிட்டு திக்ர் நடக்கும். அப்படி ஒரு கூட்டம் நடக்கும். திக்ர முடிச்சிட்டு பாடம் ஆரம்பிக்கும், குர்ஆனுடைய பாடங்கள்.
காலை சாப்பாடு வரைக்கும் பாடம் நடக்கும். அது பிறகு காலை சாப்பாடு கொடுப்பாங்க. காலை சாப்பிட்டு வந்து எல்லாருமே லுஹா தொழுவாங்க. லுஹா தொழுகையை முடிச்சிட்டு திரும்ப குர்ஆனுடைய பாடம், ஹதீஸுடைய பாடம் நடக்கும். கைலூலா வரைக்கும் பாடங்கள் நடக்கும். பகல் தூக்கம் உண்டு. கைலூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிய தூக்கம். அந்த தூக்க நேரம் வந்தோடு தூங்க விடுவாங்க எல்லாரையும். ஏன்னா ஷைத்தான் கைலூலா தூங்குறது இல்லை. எல்லாம் கைலூலா தூங்கி எழும்புவாங்க. திரும்ப லுஹர தொழுவாங்க, பகல் சாப்பிடுவாங்க, திரும்ப பாடம் நடக்கும். திரும்ப பாடம் அசர் வரைக்கும் நடக்கும். என்ன பாடம்? இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ். அதுக்கப்புறம் அசர் பொருளை செய்வாங்க, அசர தொழுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்க, டீயை கொடுப்பாங்க, ரெஸ்ட கொடுப்பாங்க. திரும்ப மக்ரிபுக்கு முன்னால அரை மணித்தியாலத்துக்கு முன்னால எல்லாரையும் சஃபுக்கு எடுத்துருவாங்க. ஏன்? திக்ர பழக்கிறது. மதரசாங்கிறது தான். காலை மாலை திக்ர பழக்குவாங்க. மக்ரிபுடைய அரை மணித்தியால அதானுக்கு முன்னால் முழு பேரும் சஃப்ல இருந்துருவாங்க. சரி, அதுக்கு பிறகு நடக்கும். மக்ரிப ஜமாத்தோட தொழுவாங்க, மக்ரிபுடைய சுன்ன தொழுவாங்க. மக்ரிப்ல இருந்து ஆரம்பிக்கும் இஷா வரைக்கும் திரும்ப பாடம் நடக்கும். அல்லது பகல் படித்தவைகளை மீட்டுவாங்க. திரும்ப இஷா தொழுவாங்க. இஷாவை தொழுதுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இரவு சாப்பாடு. இரவு 11 மணி 12 மணி வரைக்கும் வித்திரு தொழுற வரைக்கும் என்ன நடக்கும்? பாடம். இப்படி 10 வருடம் 9 வருடம் ஓதியது தொழிலுக்கா வேற எதுக்குமா? இப்படி கஷ்டப்படுற எதற்கு? ஒரு தலைவரை உருவாக்கக்கூடிய தளங்கள்ல தான் என்ன மதரசாக்கள். இது தொழிலாளிகளை இது இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு பேரா தொழில் கொடுக்கிற இடம் இல்லை. சரியான தலைவர்களை உருவாக்குற இடம்தான் மதரசாக்கள். அப்ப ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து, ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சொன்ன விடயம் என்ன? فَإِنِ اتَّبَعْتَنِي فَلَا تَسْأَلْنِي عَنْ شَيْءٍ حَتَّى أُحْدِثَ لَكَ مِنْهُ ذِكْرًا. மூசா, என்னோட நீங்க வாரதாக இருந்தா எதை பத்தியும் நீங்க என்ன செய்யப்படாது, கேட்க கூடாது, நான் சொல்ற வரைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப ஏற்றுக்கொண்டு வர என்ன செய்ய போறாங்க? அப்ப போறாங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபந்தலகா. சூரா கஹ்ஃப்ல பாருங்க 3 தடவை வரும். ஃபந்தலகா, நடந்து போனாங்க. இல்ம படிப்பதற்கு தியாகம் செய்யணும். என்ன விளங்குது? தியாகம் இல்லாம படிக்கலுமா? பேனை இல்லாம படிக்கலுமா? பேனை இல்லாம படிச்சா இமாம் புகாரி அறிக்கணும். அப்ப இமாம் புகாரிக்கு தான் எல்லாம் ஞாபகத்துல நிக்க. அந்த காலத்துல படிக்கிறவங்க முழு பேரையும் பேனையோட தெரியும். சொல்லுங்க, பொக்கெட் இல்லையா அந்த காலத்துல? பேனா காதுலான் இருக்கு. சொல்லுவாங்க, காதுல பேனை இருந்தவங்க தான் கல்விமான்கள். அப்ப எங்கட காலத்துல ஓடாவீர காலத்துல என்ன காதுலாம் பேனை இருக்கிற, பென்சில் இருக்கிற இல்ல. ஓடாவிட இல்ல, பாஸ்தே இல்ல. உண்மையிலே கல்விமான்களுடைய காதுகள்லாம் இந்த பேனை வைக்கிற இடம் இதுதான். பேனை வைக்கிற இடம் இவர்தான் பேனை வைக்க. பேனை இந்த அர்த்தம். அடுத்து மை மணக்கும் அவங்கள்ட்ட. என்ன மணக்கும்? எழுதி எழுதி எதற்கெல்லாம் எழுதிக்குவாங்க, எதை கண்டாலும் எழுதுவாங்க. என்னடா எழுதி வைக்கும். மன் கதப கர்ர ஒமன் ஹஃபிஸ ஃபர்ர. அரபுல பழமொழி ஒன்று இருக்குது. மன் கதப கர்ர, யார் எழுதி வைப்பானோ உறுதியாக நிற்கும். ஒமன் ஹஃபிஸ, பாடமாக்கினா ஃபர்ர, ஓடிடும். அது அதுவும் அழகா எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்க? அழகாக எழுதாட்டி பிரச்சனை. தந்தம் வை முத்த துஷ்டம். அரபுல பழமொழி ஒன்று. ஒழுங்கா எழுதாட்டி இஷ்ட தந்தம், வாழ்ந்தால் கை சேதப்படுவாய். வைமுத்த துஷ்டம், மௌத்தானால் ஏசப்படுவாய். ஏன்? ஒழுங்கா எழுதி வைக்காட்டி 5 வருஷத்துக்கு பார்த்து நான் எழுதின விளங்குது இல்லையே. சரி, எழுதி வச்சு போட்டு பைத்தீங்க. மகன் பெரட்டினான், வாப்பா எழுதுறது. என்ன எழுதி வச்சீங்க? வாப்பா ஒழுங்கா எழுதி தெரியாது, ஏசப்படுவாய். அதான் ஒழுங்கா எழுதி வைக்கணும், ஒழுங்கா எழுதி வைக்கணும். இல்ம. இந்த இல்ம படிக்கிறதுக்கு என்ன வேணும்? தியாகம். சும்மா தாஜ்ஜத் எழும்பணும், எல்லா தியாகம் செய்யத்தான் வேணும். 2 பேரும் என்ன செய்யறாங்க? நடந்து போறான். சூரா கஹ்ஃப். என்ன குர்ஆன் தான் எங்களோட மூலாதாரம்.
குர்ஆன் தான் எங்களோட வழிகாட்டி. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் நடந்ததை மட்டுமல்ல 3 இடத்தை சொல்லிருக்காங்க. ஃபன்தலகா ஃபன்தலகா ஃபன்தலகா, 2 பேர் நடந்தாங்க. முதலாவது நடக்கிறாங்க எங்க? கடல் ஓரத்தான் நடந்து போறாங்க. முதலாவது சம்பவம் நடக்க போகுது. இப்ப ஒரு கப்பல் உண்டு, அந்த கடல்ல போற கப்பல். இப்ப 2 பேரும் பேசுறாங்க, எங்களே கூட்டிட்டு போங்க அப்படின்னு. இப்ப நீங்க கேட்கலாம், அவர் எங்க யூஷா பின் நூன் கூட்டிட்டு வந்தாங்களே ஃபத்தாவோட செய்தி இல்ல. ஃபத்தா விட்டு போட்டு போய்ப்பாங்க, இல்ல ஃபத்தா திரும்பி இருப்பாரு. ஃபத்தாவுடைய கதை இல்ல, விடத்த முடிச்சு. நாங்க குர்ஆன் எதை சொன்னதோ அதை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு மேலே எல்லாம் ஆராய போய் சம்பவத்தை டிசைன் பண்ணிடப்படாது. அது இஸ்ராயிலியாத்ங்கிறது தஃப்சீர்ல என்ன சொல்றது. உதாரணமா சூரா கஹஃப்ல அந்த குகைவாசியோட நாயிட பேர் என்ன, அந்த நாய்க்கு என்ன கலர், இதெல்லாம் தேட போக வேண்டிய அவசியம் இல்லை. இது பின்னுக்கு வந்தவனில் இந்த கதை எழுதினவங்களோட வேலை. இதெல்லாம் இது கதை இல்ல. இந்த இடத்துல நோக்கம், இந்த சம்பவத்தை வச்சு நாங்க வாழ்க்கையில் என்ன எடுக்கணும், எங்களுக்கு தேவையானது அல்லாஹ் சொல்லிருக்கான், அவ்வளவுதான். தேவையில்லாத நம்ம அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்யல. இப்ப யூஷா பின் நூன் எங்க தெரியா, அவரு தானே மீனை தூக்கிட்டு வந்தாரு, தெரியா, சொல்லப்படலையே ஹதீஸ்ல குர்ஆன்ல. என்ன நடக்குதுண்டா, 2 பேரும் பேசிட்டாங்க. அப்ப அந்த கடல்ல உள்ளவங்களுக்கு விளங்கிட்டு இவர் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு விளங்கிட்டு அவங்களுக்கு கப்பல் ஆக்களுக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்க கூலி தரவானா காசு தரவானா அப்படின்ட்டு ஏத்திட்டாங்க 2 பேரும். யார் யார, மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தையும் கப்பல்ல என்ன செஞ்சிட்டாங்க, ஏத்திட்டாங்க. இப்ப கப்பல்ல போகும் பொழுது ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, கப்பல்ல இருந்த ஒரு பலகைய கோடாடியால கலத்தி எடுத்துட்டாங்க. ஒரு பலகைய கலத்திட்டாங்க. கலத்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் தலைவர் தானே, பார்த்துட்டு பாரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கௌமுன் கத் ஹமலூனா பிகைரி நௌலின் அமத்த இலா சபீனத்தின் ஃபஹரத்தஹா. சொன்னா ஹதிர், அவங்க காசு எடுக்காம கப்பல்ல ஏத்திருக்காங்க எங்களை, நீங்க போய் அதுல பழைய கலத்துறீங்களே அப்படின்ட்டார். இப்ப எல்லாருமே தாண்டுவாங்களே, நீங்க பழைய கலத்திரா. இடத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகானத்தில் ஊலா மின் மூசா நிஸ்யானன். இது மறதியா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நிபந்தனைக்கு மாறு செஞ்சிட்டாங்களா இல்லையா. ஒரு உஸ்தாதுடைய நிபந்தனைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டாங்க, பேசப்படாத கூட்டிட்டு போனார். என்ன அப்படி ஆபத்தா நிகழ்வு நடக்கும், ஆபத்தா நிகழ்வு என்ன பேசப்படாத நிபந்தனை. இந்த நேரம் ஒரு சிட்டுக்குருவி ஒன்று வருது. அப்ப அந்த காலத்துல சிட்டுக்குருவி இருந்திருக்கு. ஒரு சிட்டுக்குருவி ஒன்று வந்து கப்பலுடைய ஓரத்துல நின்று என்ன செய்தா, கடல்ல ஒரு சொட்டு சொட்டி எடுக்குது சொண்டுல. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசா மா இல்மி வ இல்முக மின் இல்மில்லாஹி தஆலா இல்லா மிஸ்லு மா நகஸ ஹாதல் உஸ்ஃபூர் மின் ஹாதல் பஹர். சொன்னாங்க, மூசா என்னுடைய இல்ம் உங்களோட இல்ம் எல்லா இல்மும் அல்லாஹுடைய இல்முக்கு அறிவுக்கு முன்னால இந்த சிட்டுக்குருவி எப்படி கடல்ல இருந்து ஒரு சொட்டு எடுத்துச்சோ இது கூட இல்லைன்னு. அவ்வளவு அல்லாஹ்வுடைய இல்ம். அப்ப ஆலிம் யாரு, ஆலிம் அல்லாஹ். பலஸ்தீன்ல எப்படி நடக்குதுண்டா யாருக்கு தெரியும், எங்களுக்கு மறைவான அறிவு எங்களுக்கு இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்க போறாங்களோ தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குற காலத்துல இவ்வாறு நடக்கும்னு வந்திருக்கா இல்லையா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குற காலம் நெருங்கிட்டோ தெரியாது. அல்லாஹு அலம். அல்லாஹ்வுடைய இல்முல என்ன இருக்குது தெரியாது. 10,000 பிள்ளைகளையும் தரஜாத், சொர்க்கத்துடைய உயர்ந்த தரஜாத்தை கொடுக்க அல்லாஹ் செய்றான் தெரியாது. அல்லாஹ் ஆலிம், அல்லாஹ் அல்லாமுல் குயூப். அல்லாஹ்வுடைய இல்ம் எங்களுக்கு இல்ல. நாங்க பிறந்துட்டே 40 வருஷம் தான், எங்களுக்கு வரலாறு தெரியும். 50 வருஷத்துடைய வரலாறு தான். 40 வருஷம் உலகத்துல நடந்ததுன்னா எங்களுக்கு தெரியும். 5000 6000 வருடம் உலகத்துல என்ன நடந்தது, நடத்தாட்டினது அல்லாஹ். இந்த முழு பலஸ்தீனையும் அழித்த புக்தனசர் இருந்தார். இவருடைய காலம் இருந்த புக்தனசருடைய காலம். ஒவ்வொரு காலமாக இது வரலாறு படிங்க, முஸ்லிம்களுக்கு படிக்கிற காலம் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல பலஸ்தீன் எவ்வாறு இருந்தது படிங்க.
சாராவுடைய காலத்துல எவ்வாறு இருந்தது பலஸ்தீன் படிங்க. எல்லா காலத்திலும் இந்த பலஸ்தீன் எப்படிப்பட்ட இடம்? மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையில 40 ஆண்டுகள் தான் வித்தியாசம். அப்பொழுது கட்டப்பட்ட இடம் இது. ஏன் இந்த இடத்துல பிரச்சனை வருது? படிங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த பிறந்த இடம் அது. படிங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் ஜோர்டான்ல தான் போனது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊர் இருக்குது, ஜோர்டான்ல தான் இருக்குது. அங்கதான் அழிக்கப்பட்ட டெட் சீ இருக்குது. அப்ப நபிமார்களுடைய இடம் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் லூத் அலைஹிஸ்ஸலாமும் சாச்சாட மக்கள், சொந்தக்காரவங்க. சும்மா நியூஸ்ல மட்டும் வாசிக்கிறது அல்ல. ஏன் இந்த இடத்துல பிரச்சனை வரணும்? உங்களுக்கு தெளிவு ஒன்று கிடைக்கும். யூஷா பின் நூன் வெற்றி கொண்ட இடம் பலஸ்தீன். யூஷா பின் நூன் சூரியன் என்ன செஞ்சார்? சூரியன் மறைய பார்த்தது. சூரியனை பார்த்து பேசினார். இன்னக்கி மஅமூரா வ அன மஅமூர். நீ ஏவப்பட்டவன், சூரியனை மறையாதே. அவ சூரியனை மறையாமல் தடுப்பதற்குரிய ஈமான் யாரிடம் இருந்தது? யூஷா பின் நூனிடம் இருந்தது. அப்ப விளங்குது என்ன? அங்க வாழக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பொக்கிஷம் ஈமான். அவங்கள்ட்ட உள்ள ஈமான் இருக்குது. அவங்க சூரியனை கூட மறையாம ஆக்க வைத்து அல்லாஹுடைய வெற்றியை பார்ப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த பூமி அது. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்த பூமி அது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பின் நன்மாராயம் சொல்றது 3 மலக்களும் மனித தோற்றத்துல வந்தாங்க. எப்படிப்பட்ட பூமி அறிக்கும் அந்த பூமி அது. ஹசரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த பூமி அது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசாவை அங்கதான் எடுத்து போய் அடக்க சொன்னாங்க. அப்ப என்ன பூமி அறிக்கும் இது? ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளைதான் யஹூதா. அதுல இருந்தான் யஹூதி வந்தது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசி பிள்ளைகள் 2 பிள்ளைதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் புன்யாமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசாவை ஒரு கண்ணாடி பொட்டியில் எடுத்து செல்லப்பட்டதாக சில வரலாறுகள் சொல்லுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளைதான் யாரு? ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க அந்த பூமிக்கு. ஏன்? இந்த உலகத்தில் பரக்கத் செய்யப்பட்ட பூமிகளில் 3 பூமிகள் ஒரு பூமி தான் அந்த பூமி. பாரக்னா ஹவுலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியா மௌத்தானது என்ன? சென்ற தஃப்சீர்ல பார்த்தோமே. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் எங்க இருக்குது? பலஸ்தீன்ல. அங்கதான் இருக்குது. இப்ப நாங்க முஸ்லீம்கள் வரலாறு படிச்சு மேலிருந்து வரணும். வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துக்கு பிறகு யூஷா பின் நூன் வாழ்ந்த இடம் எது? மண்டைக்கு நேத்துள்ள பிரச்சனை இதெல்லாம். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். இது என்ன நடக்க போகுது அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் ஆலிம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிஹ்ராப் அங்கதான் இருந்து. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நேரடி உதவியை பார்ப்பாங்க அங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வச்சுதானே மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினது. என்ன மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரு வரைபடம் உங்களுக்கு பார்க்கல. பள்ளி போனவங்களுக்கு தெரியும். அது மலையுள்ளுக்கு அப்படியே அண்டர் கிரவுண்ட் கீழே 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 இறங்கிட்டு போகும். அவ்வளவுதான். நேர மலை அப்படியே பள்ளி உள்ளுதான் பள்ளி. வெளியே காண்றதெல்லாம் பின்னுக்கு வந்தவங்க கட்டினதுதான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வச்சு கட்டின அந்த பள்ளி வாசல். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செஞ்சவர் கட்டின இடம்டா. இன்றைக்கு தேடுறாங்க என்ன? ஹைக்கல் சுலைமான் வேணும். சுலைமானுடைய சிலையை தேடுறாங்க உள்ளுக்கு. இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்ன? உலகத்தை சுலைமான் ஆட்சி செய்வதற்கு அவருடைய துரும்பு என்ன? அது எங்களுக்கு ஓடும். நாங்களும் உலகத்தை ஆளும். அதான இடத்துல பிரச்சனையே. பிரச்சனை என்னன்னு தெரியாம நாங்க பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறோம். ஹைக்கல் சுலைமான், சுலைமானுடைய ஹைக்கல் உள்ளுக்கு இருக்குதுன்னு தேடுறாங்க. அதனாலதான் அத்திவாரம் விழப்பாக்குது. கீழால் அண்டர் கிரவுண்ட்ல தோன்றாங்க பள்ளிய. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஒரு பக்கம் தான் முஸ்லீம்களுக்கு, மத்த பக்கத்தை கொடுத்துட்டாங்க. அது 1948 கொடுத்தாச்சு. அப்பயும் நாங்க மௌனமா தான் இருந்தோம் உலகத்திலே. இப்ப பிரச்சனை தொடங்குது. எப்பயோ இது வெடித்து வெடித்து இப்ப அப்படியே பெருசா போகுது.
கடைசி காலமாக இருக்கலாம். இன்றைக்கு கிறிஸ்தவ அறிஞர்கள் கூட பேசிட்டாங்க, கடைசி காலம், ஈசா இயேசு இறங்குற காலம் என்று பேசிட்டாங்க. நாங்க தான் பேச பயப்படுறோம். உண்மை அதுதான். தெரியாங்க, அல்லாஹ் இடத்துல இல்ம் இருக்கு. ஹஸரத் ஆல இம்ரான், சூரா ஆல இம்ரான் இருக்குது குர்ஆன்ல. இம்ரானுடைய குடும்பம் வாழ்ந்த இடம் அது. இம்ரானுடைய குடும்பத்துல வந்தவன் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஹன்னா பின் ஃபாகூத். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் நாசிரான் இருக்குது. அதனாலதான் 3 மதத்தினர்களின் முக்கிய தளமாயிற்று. கிறிஸ்தவர்களுடைய தளம், யகூதிகளுடைய தளம், முஸ்லிம்களுடைய தளம். என்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது நாசிராவுல, மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தது அங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யூதர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, டேவிட் அண்டு சொலமன். முஸ்லிம்கள் நாங்கள் 3 பேருக்குரிய இடம் அது. ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தது யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் அது. ஒவ்வொரு நபிமார்கள் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போனாங்களா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது அங்கதான். அங்கதான் மிஹ்ராப்ல தொழுதுட்டு இருப்பாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமே கொல்லப்பட்டாங்க அந்த இடத்துல. நபிமார்கள் கூட கொல்லப்பட்ட இடம் அது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையே கொலை செஞ்சிட்டாங்க. பின்னால வந்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சலாம் கொடுத்து பாக்குறாங்க, தலையே காணல. எவ்வளோ பாரதூரங்கள் நடந்த பூமி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஷஹீதாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய வந்த நேரம் தான் நல்லா ஓயத்தினது. அவங்களையும் கொலை செய்யத்தானே வந்தாங்க. அப்ப கொலைகளுக்கு பிரபல்யமான பூமி அது. ஆனால் அவ்வளவு பரக்கத். அங்கிருந்துதான் விவசாயம். உலகத்துல தெரியும், அங்கிருந்து கொண்டு முன்னுக்கு போகலாம், உலகத்தை ஆளலாம். ஏன் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால அங்க அனுப்பினார். மஸ்ரா நபியுடைய மிஅராஜுடைய இடம் அங்க இருந்துதானே. உலக அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பரக்க செய்யப்பட்ட இடம்தான் எது? மஸ்ஜிதுல் அக்ஸா. அங்க போய் பாருங்க, பேரிச்சம்பழத்துல சைஸ் தெரியுவாங்க. அங்க உள்ள பழங்களுடைய சைஸ் தெரியுமா? ஜைத்தூன், வத்தீன், அத்திப்பழம், ஜைத்தூன். அங்க உள்ள சோளகம், பெரிய பெரிய சோளகங்கள், அங்க உள்ள பழங்கள், பரக்கத்துகள் நிறைந்த பூமி. உலகத்துக்காக தான் பிரச்சனை. நாங்க வாழணும், நீ வாழணும் என்ற பிரச்சனை தான். ஆனால் அல்லாஹ் கடைசி காலத்தில் மூமீன்களை வாழ வைப்பான். ஏன்? பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸா முன்னுக்கு வரும் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. ஹைர், எங்களுக்கு அந்த இல்ம் இல்லாத நான் சொல்ல வந்த இந்த இடத்துல இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? கப்பல்ல இருந்து இறங்குறாங்க. 2 பேரும் ஒன்னும் பேசல. மூசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி திரும்ப கடல் ஓரத்தால் நடந்து போறாங்க. 2வது சம்பவம் நடக்குது. நடந்து போகும் பொழுது ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிள்ளைய பாக்குறாங்க. பிள்ளையோட விளையாடி கொண்டு அந்த பிள்ளை. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் உடனே அந்த பிள்ளைய புடிச்சு தலைய கலத்தி கொலை செஞ்சு விட்டாங்க. தலைய உடைச்சு விட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாப்பாங்களா? கப்பல்ற பலகைய கலத்தினதுக்கே பேசினவங்க சும்மா இருப்பாங்களா? உடனே கேட்டாங்க, அகதல்த நஃப்ஸன் ஸகியதன் பிகைரி நஃப்ஸ் லகத் ஜிஅத ஷைஅன் நுக்ரா. சொன்னாங்க, என்னப்பா ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை கொலை செஞ்சிட்டீங்களே, பிள்ளைய கொலை செஞ்சா பாக்கல. அதுதான் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் நிபந்தனை போட்டான், பேசப்பட என்னோட வாரதா இருந்தா. மிக பயங்கரமான ஒரு வேலையை செஞ்சிட்டீங்களே. லகத் ஜிஅத ஷைஅன் நுக்ரா. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, قال ألم أقل لك إنك لن تستطيع معي صبرا. சொன்னா, நான் உங்களுக்கு சொல்லலையா என்னோட நீங்க பொறுமையரிக்க மாட்டீங்க? நான் சொல்லலையா உங்களுக்கு? ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நான் சொல்லலையா அவனுக்கு பொறுமையரிக்க மாட்டீங்க? இப்ப சட்டம் ஓவர் ஆகுது. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சட்டத்தை கூட்டுறாங்க. சொன்னாங்க, قال إن سألتك عن شيء بعدها
فلا تصاحبني قد بلغت من لدني عذرا. சொன்னாங்க, இதுக்கு பிறகு ஏதாவது கேட்டீங்கண்டா, இதற்கு பிறகு ஏதாவது கேட்டீங்கண்டா, ஃபலா துசாஹிப்னி, என்னோட வரையலாம், உங்களுக்கு என்ன செய்யலாது, வரையலாது. கது பலக்த மின் லதுன்னி உஸ்ரா, நீங்க காரணத்தை தாண்டி, இது போல காரணம் சொல்லல. ரெண்டாவது விஷயம் முடிஞ்சிட்டா, இப்ப ரெண்டு பேரும் திரும்ப நடக்கிறாங்க. அல்லாஹ் திரும்பியும் ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. மூசா கதிர் அலைஹிஸ்ஸலாம் எங்க போறாங்க? ஹத்தா இதா அத்தயா அஹ்ல கர்யத்தின், ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போய் ரெண்டு பேரும் சாப்பாடு கேட்டாங்க. விருந்தாளிகள் தானே. இஸ்ததஅம அஹ்லஹா, அந்த ஊர்வாசிகள்கிட்ட சாப்பாடு கேட்டாங்க. அந்த ஊர்வாசிகள் ஃபஅபவ் அய்யுضيفூஹுமா, விருந்து கொடுக்க மறுத்துட்டாங்க. அந்த ஊர் மக்கள் அந்த காலத்துல விருந்து கொடுக்கிற பழக்கம் ஒன்று. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருந்துடைய சம்பவம் குர்ஆன்ல இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இடத்துல மலக்குகள் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது வந்தது மலக்குகள் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன, ஒரு மாட்டை கொண்டு பொறிச்சு கொண்டு வச்சு விட்டாங்க. எதை வச்சாங்க? ஒரு மாடு, கஞ்சப்படல, மாட்டை பொறிச்சு கொண்டு வச்சுட்டு அலா தஅக்குலூன், சாப்பிட மாட்டீங்களா? ஏன்னா விருந்தாளிகளை பார்த்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லப்படாதான். அதுவும் விருந்துக்கு முறைகேடா. அலா தஅக்குலூன், சாப்பிட மாட்டீங்களா, சாப்பிட மாட்டீங்களா, கை வருது இல்லை. அப்பதான் பார்த்தாங்க மலக்குகள் வந்திருக்காங்க. யாரு? ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபில், 3 பேரும் வந்திருக்கிறாங்க. அப்பதான் கேட்டாங்க, قال فما خطبكم ايها المرسلون, என்னத்துக்கு வந்தீங்க? அப்பதான் அவங்க சொன்னாங்க, உங்களோட சாராக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை கிடைக்க போது நன்மாராயம் சொல்ல வந்தோம். ஒன்று. ரெண்டாவது, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க வந்திருக்கிறோம். அழிக்க வர முந்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு போட்டு தான் வந்தாங்க மலக்கு. விருந்து கொடுக்கிற பழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் கதிர் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர்ல போய் என்ன கேட்டாங்க? சாப்பாடு தாங்கன்னு கேட்டாங்க. இஸ்ததஅம அஹ்லஹா, அந்த ஊர் மக்கள் ஃபஅபவ் அய்யுضيفூஹுமா, விருந்து கொடுக்க மறுத்து விட்டார்கள். இப்ப فوجدا فيها جدارا يريد ان ينقض, அப்ப சாப்பாடு கொடுக்கலையே அந்த ஊர்ல. அந்த ஊர்ல போகும்போது சுவரொட்டு விழப்பாக்குது. கதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அந்த சுவர் விழப்போன சுவரை நேராக்கி வச்சாங்க. சுவர் விழப்போதான் நேராக்கி வச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 3வது தடவை வாயை போட்டு சொன்னாங்க, கௌமுன் அதைனாஹும் ஃபலம் யுத்இமூனா வலம் யுضيفூனா, சொன்னாங்க இந்த ஊர்ல வந்து சாப்பாடு கேட்ட சாப்பாடு தரவும் இல்ல, விருந்து தரவும் இல்ல, நீங்க எடுத்து இந்த வேலையை செய்ய போறீங்க. அப்பதான் நீங்க லவ் ஷி'த லத்தഖல்த அலைஹி அஜ்ரா, சுவர நிமித்தினது கூலி எடுங்க போய். யார் சொல்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். யாரை பார்த்து சொல்றாங்க? கதிர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்ன நேரம் தான் உடனே கதிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதா ஃபிராகு பைனி வ பைனிக், இதோட பிரிஞ்சிருவோம் பாப்பா, எங்களுக்கு உங்களுக்கும் உஸ்தாது மாணவன் தொடர்பு வாணும். ஹாதா ஃபிராகு பைனி வ பைனிக் சஉனப்பியுக பிதஅவீலி மா லம் தஸ்ததி அலைஹி ஸப்ரா. நீங்க பொறுமையா இருக்கீங்க இந்த 3 விடயத்திலே. முதலாவது விடயம் என்ன? 2 பேரும் கப்பல்ல போறாங்க. கப்பலுடைய பலகையை கலத்திட்டாங்க. ஏன் கலத்திட்டு கேட்டாங்க இல்லையா மூசா அலைஹிஸ்ஸலாம், கதிர் அலைஹிஸ்ஸலாத்து. முதலாவது. ரெண்டாவது என்ன செஞ்சாங்க? பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு பிள்ளையை கூப்பிட்டு அப்படியே கழுத்தை உடைச்சு மௌத்தாக்கி விட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, போலோ பரிசுத்தமான உயிரை கொண்டுட்டீங்களே. மூணாவது, ஒரு ஊருக்கு போய் சாப்பாடு கேட்டாங்க, சாப்பாடு கொடுக்க இல்லை. ஆனா சுவரொண்டு வளைய பார்த்த சுவரை கதிர் அலைஹிஸ்ஸலாம் நிமிர்த்தினார்கள். இந்த 3 விடயத்துல உங்களுக்கு பொறுமை இல்லாம போயிட்டு இதோட 2 பேரும் பிரிஞ்சிருவோம். ஹாதா ஃபிராகு பைனி வ பைனிக் சஉனப்பியுக பிதஅவீலி மா லம் தஸ்ததி அலைஹி ஸப்ரா.
இங்க பொறுமையா இருக்க முடியாததுரிய விளக்கத்தை நான் சொல்றேன் அப்படின்ட்டு இப்ப கதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய போறாங்க, இந்த 3 விளக்கத்தையும் சொல்ல போறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அந்த 3 விளக்கத்தை நாங்க படிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுடைய கடைசியில சொன்னாங்க, இர்ஹமல்லாஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, லவதித்து அன்னஹு கான ஸபர ஹத்தா யகுஸ்ஸல்லாஹு அலைனா மின் அக்பாரிஹிமா. அவர் பொறுமையா இருந்திருந்தா இந்த 2 பேருடைய எவ்வளவு செய்தி எங்களுக்கு கிடைச்சிருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுல பொறுமையாக இருக்கல்ல, அதனாலதான் கதிர் அலைஹிஸ்ஸலாம் பிரிஞ்சிட்டாங்க, இதோட போதும் அப்படின்ட்டு பிரிச்சு அனுப்பிட்டாங்க. பிரிச்சு அனுப்பும் பொழுது கதிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இந்த 3க்குரிய விளக்கத்தையும் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அந்த 3 விளக்கம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். இன்னைக்கு ஓதின ஆயத்துகளை ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ لَا أَبْرَحُ حَتَّى أَبْلُغَ مَجْمَعَ الْبَحْرَيْنِ أَوْ أَمْضِيَ حُقُبًا فَلَمَّا بَلَغَا مَجْمَعَ بَيْنِهِمَا نَسِيَا حُوتَهُمَا فَاتَّخَذَ سَبِيلَهُ فِي الْبَحْرِ سَرَبًا فَلَمَّا جَاوَزَا قَالَ لِفَتَاهُ آتِنَا غَدَاءَنَا لقد لقينا من سفرنا هذا نصبا قال أرأيت إذ أوينا إلى الصخرة فإني نسيت الحوت وما أنسانيه إلا الشيطان أن أذكره واتخذ سبيله في البحر عجبا قال ذلك ما كنا نبغي فارتدا على آثارهما قصصا فوجدا عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما قال له موسى هل أتبعك على أن تعلمني مما علمت رشدا قال إنك لن تستطيع معي صبرا اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.